ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நபர்கள் பல சமயங்களில் அதற்கு நேர் எதிராக நடந்து கொள்வர். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சமையல் எண்ணெய் பயன்பாடுதான். ரீஃபைண்ட் ஆயில், டபுள் ரீஃபைண்ட் ஆயில் என்று எண்ணற்ற பெயர்களில் சந்தைகளில் விற்கப்பட்டும் எண்ணெய்கள் எல்லாம் மனித ஆயுளை குறைக்கும் எண்ணெய்கள் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் பல பாரம்பரிய முறைகளை கைவிடும் தற்போதைய சூழலில் மரத்திலான செக்கை பயன்படுத்தி பாரம்பரிய முறையில் எண்ணெய் தயாரித்து விற்பனை செய்கின்றனர் திருச்சியைச் சேர்ந்த சகோதரர்கள். பட்டதாரி சகோதரர்களான அகஸ்டின் ராஜா மற்றும் ஜான்பால் ராஜிவ் மரசெக்கு மூலமாக ஆரோக்கியமான எண்ணெய் தயாரித்து வருகின்றனர். மரசெக்கில் மெதுவாக எண்ணெய் பிழிவதால் 80% மட்டுமே எண்ணெய் கிடைக்கிறது. இதனால் பிழிந்தெடுக்கப்படும் எண்ணெய் அடர்த்தியாகவும் நிறமாகவும் மணமாகவும் இருப்பதோடு அதில் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் அதிகம் இருக்குமாம். அது மட்டுமின்றி இதில் கிடைக்கும் புண்ணாக்கிலும் உயிர்ச்சத்து எஞ்சி உள்ளதால் அதனை உண்ணும் கால்நடைகளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. தற்போது பலரும் இவர்களது ரெகுலர் கஸ்டமர்களாக மாறிவிட்ட நிலையில் மரசெக்கை பயன்படுத்தி எண்ணெய் எடுக்கும் முறையை இலவசமாக பிறருக்கும் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள் இந்த சகோதரர்கள். பாத்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகிறது கிடையாது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவா ஓடுது. உங்களுக்கு ஒரு லாட் போட்டீங்கன்னா ஒரு 15 கிலோ 17 கிலோ போட்டீங்கன்னாக்கா ஒரு லாட்டு போடுறதுக்கு எப்படி 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும் அதிகபட்சம். ஸோ மெதுவாக ஓடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, எண்ணெய் சூடாகிறது இல்லை. சூடாகிறதுனால உங்களுக்கு என்ன உயிர்ச்சத்துக்கள் இருக்கோ, கடலையில் என்ன இருக்கோ அதை அப்படியே பச்சையாக நமக்கு எண்ணெயாக கிடைச்சிருது. ஸோ எவ்வளோ எண்ணெயை சூடுபடுத்தாமல் ஓரளவு எவ்வளோ இயற்கையாக முறையில் தயாரித்து பச்சையாக சாப்பிட்றோமோ அவ்வளோ நமக்கு ஆரோக்கியம். ஸோ அந்த மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். புதுசாக நாங்கள் செய்யலை. பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டில் என்ன செஞ்சாங்களோ அந்த விஷயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது காலப்போக்கில் நமக்கு வேகம் தேவைப்படும் போது அதெல்லாம் மறந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு போகும்போது இப்போ திரும்பி கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்போ செஞ்ச விஷயம் தான் இப்போ செஞ்சிட்ருக்கிறோம். நல்லா திருப்தியா இருக்கு. சகோதரர்கள் இருவரின் உடலில் இருந்தும் வழிவது வியர்வையா எண்ணெயா என்று தெரியாத அளவிற்கு கடுமையாக உழைக்கும் இவர்களது உழைப்பிற்கு பின்னால் இருக்கும் லட்சியமும் சமூக அக்கறையும் இவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும்.